சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக வெள்ளை மாளிகையுடனும் இஸ்ரேலிய படை தலைவர்களுடனும் முரண்படும் நெதன்யாகுவை நம்ப மறுக்கும் இஸ்ரேலியர்கள், முன்னாள் பிரதமரை ஆதரிக்கும் மக்கள், ஹவுதி அமைப்புக்கு குறி ஏமனில் அமெரிக்க பிரிட்டன் படைகள் வான் தாக்குதல், காயமடைந்த பலஸ்தீனியரை ஜீப்பின் முன்பகுதியில் கட்டி போட்டு கொண்டு சென்ற இஸ்ரேலிய படையினர் வெளியானது அதிர்ச்சி வீடியோ. இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் போரை கையாள்வது தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்துடனும் அவரது சொந்த ராணுவத்துடனும் முரண்படுவதாக தற்போது தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. மேலும் இந்த பிளவுகள் போரில் மற்றொரு முன்னணி பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கவலை அதிகரித்துள்ளது. காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான போர் 9 மாதத்தை நெருங்கும் நிலையில் நெதன்யாகுவுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் நெதன்யாகு தனது முக்கிய நோக்கங்கள் நிறைவேறும் வரை போரை தொடருவதாக உறுதியளித்த நிலையில் மூத்த இஸ்ரேலிய ராணுவ பிரமுகர்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். வெள்ளை மாளிகையின் கருத்துக்கள் இஸ்ரேலுக்கும் பாதகமாக உள்ளன. போர் தொடங்கிய சில நாட்களில் நெதன்யாகு தனது நோக்கங்களை பற்றி சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தார். ஹமாஸை அளிப்பதாக தொலைக்காட்சி கருத்துக்களில் சபதம் செய்தார். மிக சமீபத்தில் அவரது அரசாங்கம் குழுவின் ராணுவம் மற்றும் ஆளும் திறன்களை அளிப்பதை பற்றி குறிப்பாக பேசியது. ஆனால் வியாழனன்று ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவிக்கையில் 9 மாத இரத்தக்களரிக்கு பிறகு இஸ்ரேலின் படைகள் ஹமாஸை அளிக்கும் நோக்கத்தை அடைய இன்னும் நெருங்கவில்லை என்றார். பலஸ்தீன பிரதேசத்தின் கீழுள்ள சுரங்கப்பாதையை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான ஹமாஸ் போராளிகள் இன்னும் காசாவில் இயங்கி வருவதாக சிபிஎஸ் செய்தியின் தேசிய பாதுகாப்பு நிபுணர் டேவிட் மார்டினிடம் அந்த அதிகாரி தெரிவித்தார். காசாவில் உள்ள ஹமாஸின் உயர்மட்ட தலைவர் யஹ்யா சின்வாரும் தலைமறைவாக உள்ளார். காசாவுக்கான நாளுக்கு பிறகு திட்டம் எதுவும் இஸ்ரேலுக்கு இல்லை என்பதால் தற்போதைய உத்தி தொடர்ச்சியான போருக்கான செயல்முறையாக தோன்றுகிறது என்றும் அந்த அதிகாரி கூறினார். அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேல் பயன்படுத்தப்படலாம் என்ற கவலையின் பேரில் ஒரு குறிப்பிட்ட வகை வெடிகுண்டு ஏற்றுமதியை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது. இதனால் இஸ்ரேல் அதிருப்தியில் உள்ளது. இதேவேளை இஸ்ரேலிய பிரதமராக நெதன்யாகு பதவியேற்றதில் இருந்து நெருப்பாற்றில் நீந்துவது போல் ஆட்சியை நடத்துகிறார். தொடர் காசா யுத்தத்தினாலும் பணைய கைதிகளை மீட்க முடியாமல் இருப்பதாலும் நெதன்யாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் இஸ்ரேலில் அதிகரித்து வருவதனால் அவரது பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் கொடிகளை ஏந்தியபடி டெல் அவிவ் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக முழக்கமிட்டு பதவி விலக கோரியுள்ளனர். ஹமாஸ் படைகளிடம் சிக்கியுள்ள பணைய கைதிகளை மீட்கவும் உடனடியாக தேர்தலை முன்னெடுக்கவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலிய தொலைக்காட்சி ஒன்று நடத்திய கருத்து கணிப்பில் நெதன்யாகுவின் பதவி ஆட்டம் காண்பதாக தெரிய வந்துள்ளது. தற்போதைய பெஞ்சமின் நெதன்யாகுவை விட முன்னாள் பிரதமர் நஃப்தலி பென்னட் பிரதமராக பொருத்தமானவர் என்று அதிகமான இஸ்ரேலியர்கள் நம்புகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு தனது மாறுபட்ட கூட்டணி அரசாங்கத்தின் சரிவை தொடர்ந்து பென்னட் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டு அவர் பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது நெதன்யாகுவின் கூட்டணி பிளவுபட்டிருப்பதால் அரசியலுக்கு மீண்டும் வருவதை பற்றி பென்னட் சமீபத்தில் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலின் பிரதமர் யார் என்ற சேனல் 12 செய்தி கருத்து கணிப்பில் 36% பென்னட்டை விரும்புகிறார்கள். நெதன்யாகுவுக்கு 28% ஆதரவு தெரிவித்துள்ளனர். பென்னட்டின் புகழ் அதிகரித்து வருவதாக கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேலியர்கள் கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களிப்பதால் பென்னட்டின் கட்சி மக்களின் ஆதரவை பெற வேண்டும். பென்னட் மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தால் அவர் யாருடன் போட்டியிடலாம் என்பது தெளிவாக தெரியவில்லை. சமீபத்திய கருத்து கணிப்புகள் பென்னட் நியூ ஹோப் கட்சி தலைவர் கிடியோன் சார், இஸ்ரேல் பெயிண்டனுவின் தலைவர் அவிக்டோர் லீபர்மேன் மற்றும் முன்னாள் மொசாட் தலைவர் ஜோசி ஹோகன் ஆகியோரை உள்ளடக்கிய சாத்தியமான இஸ்ரேல் வலதுசாரி கூட்டணி வலுவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் காசா மக்களுக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இருந்து செங்கடல் பகுதியில் செல்லும் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் மற்றும் அதன் நட்பு நாடுகளும் கடந்த சில மாதங்களாக ஏமன் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துகின்றன. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் இணைந்து ஏமனின் ஹொடைடா மாகாணத்தின் மீது வான் தாக்குதல் நடத்தியுள்ளது. செங்கடலை ஒட்டிய அலுஹையா மாவட்டத்தில் 4 முறை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக
வருவதாக ஹவுதி சார்பில் நடத்தப்படும் அல் மசிரா டிவி என்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் தாக்குதலில் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டதா என்பது தொடர்பிலான விரிவான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் சார்பிலும் எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை ஹவுதி சார்பில் செங்கடல் நோக்கி அனுப்பப்பட்ட 4 ட்ரோன் கப்பல்கள் மற்றும் 2 ட்ரோன் விமானங்களை அமெரிக்க பிரிட்டன் படைகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஏமனின் அல் ஹுதைதாவுக்கு மேற்கே 65 கடல் மைல் தொலைவில் உள்ள வணிக கப்பலை ஆளில்லா விமானம் சேதப்படுத்தியுள்ளதாக இங்கிலாந்து கடல்சார் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சேதத்தினை தொடர்ந்து கப்பல் அதன் அடுத்த அழைப்பு துறைமுகத்திற்கு செல்கிறது எனவும் அனைத்து குழு உறுப்பினர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனை தளமாக கொண்ட ஹவுதிகள் இஸ்ரேலிய துறைமுகத்தை பயன்படுத்தி பின்னர் ஒரு வணிக கப்பலை நேரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணையால் தாக்கியதாக கூறியதை அடுத்து சமீபத்திய தகவல் வந்துள்ளது. இந்நிலையில் ஜெனினில் இஸ்ரேலிய படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது காயமடைந்த பாலஸ்தீனியர் ஒருவரை இஸ்ரேலிய படையினர் தங்கள் ஜீப்பின் முன்பகுதியில் கட்டிப்போட்டவாறு கொண்டு சென்றதை காண்பிக்கும் படம் வெளியாகியுள்ளது. வீடியோ பதிவாகி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் இந்த காட்சியை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் உறுதி செய்துள்ளனர். தேடுதல் நடவடிக்கையின் போது காயமடைந்த சந்தேக நபரையே இவ்வாறு தங்கள் வாகனத்தில் கட்டிப்போட்டு கொண்டு சென்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. நாங்கள் ஆம்புலன்ஸை கொண்டு வருமாறு கேட்ட வேளை இஸ்ரேலிய படையினர் அவரை ஜீப்பின் முன்பகுதியில் கட்டி போட்டு கொண்டு சென்றனர் என அந்த நபரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் அந்த நபரை இஸ்ரேலிய ராணுவத்தினர் சர்வதேச செம்பிறை சங்கத்திடம் கையளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. முஜாஹிட் அச்மி என்ற ஒருவரையே இஸ்ரேலிய படையினர் இவ்வாறு கொண்டு சென்றனர். அவர் எந்த அமைப்பையும் சேராதவர் என பொதுமக்கள் ராய்ட்டர்ஸுக்கு தெரிவித்துள்ளனர். மறுபுறம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கண்காணிப்பு நிலையத்தை தங்கள் போர் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் இரவு ஹிஸ்புல்லா போராளிகள் மற்றும் கட்டடங்களை குறிவைத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. தெற்கு லெபனானின் ஹஃபர்கிலா பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா கண்காணிப்பு நிலையத்தை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியதாக கூறப்பட்டது. தைபா பகுதியில் ஹிஸ்புல்லா போராளிகள் மீதும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியது. இவ்வாறு ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இடையில் சமீப காலங்களாக மோதலின் போக்கு உச்சத்தை அடைந்து வரும் நிலையில் லெபனானை மற்றொரு காசாவாக மாற்றுவதாய் உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டெரஸ் எச்சரித்த நிலையில் சமீபத்திய தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.